நண்பர்களே, நீங்கள் விஜயை பர்சுவேஷன் ஸ்டெப் செய்ததை பார்த்தீர்கள். வாருங்கள் இதை நாம் இப்போது சம்மரை செய்வோம். விஜய் முதலில் கடைக்காரருக்கு அவரது டார்கெட் அச்சீவ்மெண்ட் பற்றி அப்டேட் செய்தார். மேலும் இதன் மூலமாக கடைக்காரருக்கு டிஎஸ்ஆர் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். கூடவே கடைக்காரரின் வேல்யூ சேல்ஸ் அப்ஜெக்டிவ் பற்றியும் கிளியர் செய்தார். விஜய் ஹேண்ட் ஹெல்டை பயன்படுத்தி ரெகுலர் ஆர்டர் வாங்கினார். ஆர்டர் வாங்கும்போது விஜய் 4 கீ டிரைவர்ஸை, அதாவது MSL, ஸ்பேஸ், லொகேஷன் மற்றும் விசிபிலிட்டியை கவனத்தில் வைத்தார். அவர் ஆல்டர்னேட் க்ளோஸ் அடிப்படையில் கடைக்காரருக்கு சாய்ஸ் கொடுத்தார். மேலும் ப்ரோமோ பேக்கை பிளே செய்தார். விஜய் MSL SKUs பிளே செய்யும் பொழுது அதன் பயன்களை அவருக்கு கூறினார். மேலும் லாஜிக்கின் அடிப்படையில் SKU அவுட்லெட்டில் பிளே செய்தார். விஜய் கடைக்காரருக்கு புரிய வைத்தார், ஃபேசிங்கை அதிகரிப்பதால் சீசனில் சேல் மற்றும் ப்ராஃபிட் அதிகரிக்கும் என்று. இதை போலவே விஜய் ஃபேசிங்கை அதிகரிப்பதற்காக ரீட்டைலரை பர்சுவேட் செய்தார். விஜய் ரீட்டைலரின் ஆப்ஜெக்ஷனை ஹேண்டில் செய்யும் சமயத்தில் மிகவும் தெளிவாக கேட்டார், மிகவும் சரியாக புரிந்து கொண்டார், பின்பு பதில் கொடுத்தார். இதன் மூலமாக கடைக்காரரின் தனது இம்பார்ட்டன்ட் புரிய வந்தது. மேலும் கடைக்காரரின் கேள்விகளையும் அப்ரிஷியேட் செய்தார். விஜய் குப்தா ஐயாவுக்கு கூறினார், லடியின் லொகேஷன் சரியான இடத்தில் இருப்பதால் சேல் அதிகரிக்கும் என்று. இதன் மூலமாக கடைக்காரருக்கு பயன்கள் உண்டானது. இந்த காரணத்தால் விஜயின் பேச்சை கேட்டார். விஜய் POS காண்பித்தார். மேலும் கடைக்காரருக்கு அதை டீட்டெயிலாக புரிய வைத்தார். கடைக்காரருக்கு நன்மை இருக்கிறது என்று தோன்றியது. அதனால் விஜயின் பேச்சை கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு முறையும் விஜய் மிகவும் கவனத்தில் வைத்தார், கடைக்காரருடன் நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டாக வேண்டும் என்று.